ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ யூஸ்வலாக ஃபுட் vlog அப்படி தான் போடுவேன். என்னடா ஊதுபத்திலாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டேலேருந்து சண்டே வர சாமி கும்பிட்ற அம்மாக்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஊதுபத்தியில் எப்படி சென்ட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது, ஸோ அதை எப்படி காய வைக்கிறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஊதுபத்தி கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாரிஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒரு டப்பா 2 டப்பா வாங்கி கொடுத்து பார்த்தேன். அம்மா அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன், எனக்கு நிறைய வேணுன்ற மாதிரி ஒரு நாளைக்கே 4 ஊதுபத்தி ஏற்றுறாங்க. என்னத்துக்காகிறது? ஒரு டப்பா 50 ரூபா 100 ரூபான்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லா ஃப்ராக்னன்ஸோடு வேணுமா எங்கள் அம்மாவுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சென்ட் ப்ளஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா 100 ml. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 ml சென்ட் ப்ளஸ் ஆயில். உங்களுக்கு என்ன சென்ட் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் கடையில் கேட்டு வாங்கி இந்த வாட்டர் பாட்டிலில் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ ஊதுபத்திக்கு மிக்ஸ் பண்ணிப்பேன். 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு 900லேருந்து 1000 ஸ்டிக்ஸ் இருக்கும். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 அந்த மாதிரி வரும் ஸ்டிக்ஸுக்கு. சென்ட் பர்ஃப்யூம் வித் ஆயில் பார்த்தீங்கன்னா 200 வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 350 அந்த மாதிரி வரும். ஒரு 1000 ஸ்டிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் வீட்டிலே. இது ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் இப்போ போயிட்டு நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபா டப்பா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8லேருந்து 10 ஊதுபத்தி தான் இருக்கும். அதுவும் நம்ம சீக்கிரமாக காலி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் மணியும் சேவ் ஆகும். அண்டு நிறைய நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ராக்னன்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றிக்கலாம். பெரிய வேலைலாம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோக்கான ஸ்டிக்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்களே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில், எனக்கு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்தளவுக்கு வாட்டம் வரல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பாட்டிலே சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு, இந்த பாட்டில் இல்லாதவங்க வீட்டில் நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, குட்டி குட்டி பாட்டில், பன்னீர் சோடா பாட்டில் அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாட்டில்ஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 ml ஆயில் அண்ட் 100 ml சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு நீங்கள் ஊதுபத்தி கலந்து வச்சுக்கலாம். நான் யூஸ்வலாக 1 கிலோ தான் கலப்பேன். ஏன்னா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லா இடத்துலையும் படணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது அடித்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்பி நீங்கள் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அப்படியே வச்சுருங்க. ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே திட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்காத மாதிரி இருக்கும். ஒரு செட்டு ஃபுல்லாக அடித்து எடுத்து வச்சுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக அந்த சென்ட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டெல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். ஸோ கரெக்டாக வந்துடும். இப்போ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நான் தான் ஊதுபத்திலாம் வாங்கி கொடுப்பேன். நிறைய பிராண்ட் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா சில ஊதுபத்திலாம் சின்னதாக இருக்கும், சிலது நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் எதுவுமே டைம் எடுத்து எரியாது. நான் யூஸ் பண்ணனால சொல்கிறேன். இந்த ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பாரிஸில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம சர்ச் பண்ணி நல்ல கடையில் பார்த்து வாங்கணும். இதோட லென்த்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா ஹைட்டாக இருக்கு இல்லையா. சில ஊதுபத்திலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எரிஞ்சிடும். ஸோ இந்த ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes to 20 minutes எரியும். நல்லா நின்று அழகாக எரியும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுருந்த 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. சென்ட் அடித்து அந்த குட்டி பாட்டில் இருக்க சென்ட் வச்சு தான் நான் அந்த 1 கிலோவுக்கு அடிக்கணும். நீங்கள் எடுத்தோன்னு நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது பத்தாது. தாராளமாக பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அடிக்கலாம். நான் 1 கிலோவுக்கு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அடிச்சுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த க்ரீன் ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அடித்தது. ஸோ இப்போ அங்கங்கே திட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது எல்லாமே சரியாயிடும். நீங்கள் செகண்ட் கோட்டிங் அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும்.
இந்த பெர்ஃப்யூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் கோல்டு தான் வந்துட்டு 2 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு சென்ட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. பட் இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். சூப்பராக இருக்குது. நான் மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வாட்டி இதுதான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நிந்து எரியும் ஊதுபத்தி. உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்து ரெகுலராக சாமி கும்பிடுவாங்க. அதனால் அடிக்கடி ஊதுபத்தி ஏற்றுவாங்க. அவங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்துட்டா வந்துட்டு அவங்களும் வந்து பெஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ இல்லைனா ஒரு ஊதுபத்தி 2 ஊதுபத்தின்னு பார்த்து பார்த்து ஏற்றிட்டு இருப்பாங்க. ஊதுபத்தி இல்லாமல் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சாம்பிராணி இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். செம்ம சூப்பராக இருக்கும் அந்த கப் சாம்பிராணி. ஒன்று ஏற்றி வச்சாலே போதும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக ட்ரேயில் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈவன் ஆகிடும். அண்ட் அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு ஒரு கவர் மாதிரி போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்கங்கே திட்டாலாம் இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த சென்ட் எல்லாம் கலந்துருக்கும். ஃபேக்ட்ரியில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட்டில் வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நம்ம கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால இப்படி தான் பண்ண முடியும். ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அகர்பத்தீஸ்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் நெகட்டிவாக தான் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பி வாங்காதீங்க. நான் வாங்கிட்டு எனக்குமே வந்து செட் ஆகலை. அதனால தான் வந்துட்டு நான் பாரிஸில் வாங்கினது. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய கண்டெய்னரோ அப்படி இல்லைனா ஒரு பாக்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. காற்று போகாத நல்ல டைட்டான கிண்ணத்தில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறத தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பல்காக நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை அடிக்கடி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்மெல் போயிடும். ஸோ யூஸ் பண்ணுறதை மட்டும் தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து பல்காக போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். அப்படி இல்லைனா சென்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வராது. இந்த கப் சாம்பிராணி வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் அதை வாங்கலை. வாங்கினதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். கடை நேம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.